friends, welcome back to our channel. வாயில என்ன ஒரு ஸ்பீக்கரா ரெண்டு ஸ்பீக்கரா நம்ம கிட்ட நம்ம வீட்ல யூஸ் இல்லாத நிறைய அட்டை பெட்டி, அட்டை பாக்ஸ், நம்ம செப்பல் வாங்கின பாக்ஸ், ஷூ வாங்கின பாக்ஸ், அயன் பாக்ஸ் வாங்கின பாக்ஸ், நிறைய பாக்ஸ் நம்மக்கிட்ட வேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை வச்சுலாம் நம்மளுக்கு யூஸ் ஆன மாதிரி என்ன பண்ணலாம், எப்படி நம்மளுக்கு யூஸ் இல்லாத ஆக்கிக்கலாம் அப்படின்னுட்டு நம்ம பார்க்க போகிறோம். என்ன கண்ணு கூசுது, என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டீங்களா? இப்போது அம்மா ரொம்ப பிஸியாக இருக்காங்க, அவங்களுக்கு ஒர்க் டென்ஷன் நிறையா இருக்குது, ஒர்க் பிஸி நிறையா இருக்குது. அதனால் வீடியோவில் நம்மளோட ஜாயின் பண்ணிக்க முடியல. அது வேற ஒன்றும் இல்லை, கிளிக்கு ரக்கம் முளைச்செடுத்து அதை விட்டு பறந்து போயிடுத்து. அது சரி, நீதான் இந்த கேங்குக்கு தலைவனா இல்லை வேற ஏதாவது ஏஜென்சிக்கு? ஐயோ. ஸோ அம்மா இல்லாமல் ரொம்ப போராக இருக்கும், காமெடி இல்லாமல் இருக்கும். நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா? நானும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஓல்டு ரொம்ப பழைய ஒரு அட்டைப்பெட்டி எடுத்துக்க போகிறோம். இது எல்லார் வீட்லேயும் இருக்கும். நம்ம ட்ரெஸ் வாங்கினது, நம்ம ஏதாவது ஆர்டர் பண்ணது, நம்ம ஷூ வாங்கினது, செப்பல் வாங்கினதுன்ட்டு நிறைய அட்டைப்பெட்டிலாம் வீட்டில் இருக்கும். அதை நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுவோம். அப்படி தூக்கி போடுறதுக்கு பதிலாக நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இது நம்ம நிறைய பேர் இந்த டிப்ஸ் வந்துட்டு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரியாதவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஓகே, இது நம்ம இப்போ சார்ட் வச்சு தான் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஃபுல்லாக கவர் பண்ண போகிறது இல்லை, கொஞ்சம் அந்த ஓரமாக கொஞ்சம் கிழிஞ்சிருக்கிறது, கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது இல்லையா, அதெல்லாம் நம்ம சார்ட் வச்சு கவர் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மேலே உள்ளது அந்த அட்டையெல்லாம் கிழிச்சிடணும். நெக்ஸ்ட்டு சார்ட்டை நம்ம அந்த சைடில் இந்த கார்னர்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். உள்ளே வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓரளவு கவர் பண்ணால் போதும். ஃபுல்லாக கவர் பண்ணுன்றவங்க ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். தட்ஸ் நாட் அ இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம இந்த ஓரெல்லாம் தான் கவர் பண்ண போகிறோம். ஓகே, டீசெண்டாக இருக்கிறது தெரியாது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் இந்த கார்னரு, அந்த ஓரெல்லாம் பார்க்குறதுக்கு பாருங்கள் ரொம்ப நல்லாவே இல்லை, ரொம்ப பழசாக இருக்குது. அதுதான் இப்போ நம்ம சார்ட் வச்சு கவர் பண்ணி என்னதான் கட் பண்ணி நம்ம அதை ஒட்டிக்கலாம். அது மேலே நம்மளுக்கு பிடிச்ச டிசைனில் நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். நம்மளுக்கு அது மட்டும் பத்தாது இல்லையா, இன்னும் கொஞ்சம் வேணும். அதனால் இன்னொரு பீஸும் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்மளுக்கு பிடிச்ச டிசைனில் நம்ம வந்துட்டு அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போது எனக்கு நான் நார்மலாக ஒரு ரவுண்ட் ஷேப், நம்ம வீட்டில் நம்ம மேக்ஸிமம் திங்ஸ்லாம் இந்த மாதிரி ஒரு டிசைனில் இருக்கும். அதனால் நான் இந்த சைஸ் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இப்போது ஒரு கோன் ஷேப் கட் பண்ணணும், இல்லை எனக்கு ரெக்டாங்குலர் ஷேப், ட்ரையாங்குலர் ஷேப், அந்த மாதிரி என்ன ஷேப் வேணும்னாலும் கட் பண்ணிக்கணும். இல்லை எனக்கு அது மாதிரி கட் பண்ண வேணாம், ஃப்ளவர் மாதிரி கட் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பம். உங்களுக்கு ஃப்ளவர் மாதிரி கட் பண்ணணும்னா எனக்கு வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இப்போ கட் பண்ணிட்டோம். அதில் கம் தடவி நம்ம மேலே ஒட்டிக்கலாம்.
நம்ம மேலே நல்லா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சைடில் அதெல்லாம் சைடில் உள்ள கார்னர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு தடவை இந்த நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆகணும். இன்றைக்கி நம்ம எதனால் எப்பயுமே கேம் வீடியோ தான் போடுவோம். இன்றைக்கி எதனால் நம்ம இந்த வீடியோ போடுறோன்னா, அம்மாவுக்கு வந்துட்டு ரொம்ப நிறைய ஒர்க் இருக்குது அம்மாவுக்கு. அதனால் அவங்க நைட் டியூட்டி போயிட்டுருக்காங்க. அதனால் அவங்களுக்கு இது மார்னிங்கில் ஓகே. இப்போ நம்ம மேலெல்லாம் ஒட்டிட்டோம். இந்த சைட்லேயும் நம்ம ஒட்டிக்க போகிறோம். ரெண்டு கார்னர்லையுமே 2 சைட்லேயுமே நம்ம ஒட்டிக்க போகிறோம். பட் நம்மள கொஞ்சம் நீட்டாக இருக்கும், அழகாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, உள்ள பேப்பர் வைக்கிறதுக்காக பின்னாடி பக்கம் அளவு எடுத்துக்கணும். பின்னாடி சைடு அளவு எடுத்து அந்த சைஸுக்கு நம்ம சார்ட்டை கட் பண்ணி உள்ளே வைக்க போகிறோம். இது எதனால் வைக்கிறோன்னா, பின்னாடி பக்கமும் பேப்பரெல்லாம் இந்த அட்டையை மடக்கி தானே வச்சுருப்பாங்க, அது எடுத்துக்கக்கூடாது. நம்ம கையை வைக்கும்போது அது கொஞ்சம் டிஸ்டர்பாக எடுக்கக்கூடாது, பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த பேப்பர் வைக்கிறோம். இதை கட் பண்ணி நம்ம உள்ளே வச்சுட்டோம். இப்போ பார்க்குறதுக்கு எவ்வளோ நீட்னஸாக இருக்குது பாருங்கள். இது நம்ம வெறும் ட்ரெஸ் வைக்கிறதுக்கு, திங்ஸ் வைக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கூட இல்லை. நிறைய கிஃப்ட்டு கூட உள்ளே வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு வெரி நைஸ். உங்களுக்கு வேணும்னா இந்த அட்டை பெட்டியை ஃபுல்லாக சார்ட்டை வச்சு கவர் பண்ணிவிடுங்க, ஒட்டிடுங்க. இப்போ நான் இந்த பேப்பரை அந்த சார்ட்டை உள்ளே ஒட்டலை, நார்மலாக வச்சுருக்கிறேன். எதனாலனா, இப்போ எனக்கு வேறு ஏதாவது திங்ஸ் வைக்கிறதுக்கு அட்டை பெட்டி இருக்குது, அதில் நான் வைக்க போகிறேன் அப்படின்னா, என்கிட்ட சார்ட் இல்லை அப்படின்னா, நான் எனக்கு எடுத்துக்கிறதுக்காக நான் வெறும் கம் இல்லாமல் நார்மலாக வச்சுருக்கிறேன். எப்படின்னு நான் இது ஃபிக்ஸ் பண்ணி போடலாம். அதனால் தேவைப்பட்டால் நீங்கள் வெளில எடுத்துக்கலாம், வெளில எடுத்து கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். கம்பல்சரியாக நீங்கள் கம் வச்சு ஒட்டணும்லாம் கிடையாது. தென் நெக்ஸ்ட்டு, இதை நீங்கள் வெறும் சார்ட்டை மட்டும் வச்சு தான் யூஸ் பண்ணணும்லாம் கிடையாது. நீங்கள் இதை இந்த கார்னர்லாம் நார்மலாக உங்கள்கிட்ட இருக்கிற நியூஸ் பேப்பர், நார்மலாக புக்கு பேப்பர் அந்த மாதிரிலாம் வச்சு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கவர் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை சைடில் மட்டும் கவர் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். தென் பாருங்கள், இப்போ நான் இதில் பேப்பரு ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணிக்கிறேன், ட்ரெஸ் வச்சுக்கிறேன். ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்னஸாக இருக்குது. நல்லா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும் இதில். இது என்னோடய அட்டைப்பெட்டி வந்துட்டு கொஞ்சம் சின்னதுன்றதுனால என்னோட ஒரு ஒன்ஸாக மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியுது. ட்ரெஸ் ஒன் சைடு மட்டும்தான். நீங்கள் பெரிய அட்டைப்பெட்டி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். ரொம்ப தாராளமாக 2 சைடுமே நீங்கள் ட்ரெஸ் வச்சுக்கலாம். இப்போ எனக்கு இந்த சைடில் குட்டியாக ஸ்பேஸ் இருக்குது. அதனால் நான் இந்த கார்னரில் இந்த ட்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டு, இந்த கார்னரில் இந்த பனியன், அந்த மாதிரி நம்மளோட குட்டி குட்டி ட்ரெஸ்லாம் இருக்கும் இல்லையா, குழந்தைங்க ட்ரெஸ்லாம், அந்த பேண்ட், அந்த குழந்தைங்க ட்ரெஸ் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கீழே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், மேலே 2 சைட்லேயுமே நீங்கள் ட்ரெஸ் வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்னஸாக இருக்கும், நல்ல வெயிட்டும் தாங்கும். பெரிய அட்டைப்பெட்டி உங்களுக்கு நல்ல யூஸ். இது நான் அயன் பாக்ஸ் வாங்கின பெட்டி. இதில் நான் ஏற்கனவே டிசைன் கட் பண்ண குட்டி குட்டி பேப்பர்லாம் வச்சு இதில் அழகான டிசைன் மாதிரி மேக் பண்ணிட்டேன். பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இல்லை, இது உங்களாலேயும் பண்ண முடியும். இது எப்படி பண்ணேன்னு தெரியணும்னா இது கேளுங்க, நான் சொல்கிறேன். இன்னொருத்தர் வீடியோ பண்ணிக்கிறேன். இது நம்ம ஏற்கனவே பண்ண மாதிரியே உள்ள செப்பல் வாங்கின பாக்ஸ் வச்சு நான் பண்ணினது. வெரி க்யூட்டாக இருக்குல்ல. கிச்சன் ஆர்கனைசர் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அது போல் கிச்சன் திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். இது செப்பல் வாங்கின பாக்ஸ். நெக்ஸ்ட்டு இது என்னோடய ஷூ வாங்கின இந்த பாக்ஸில் மேலே உள்ள கேப்பெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை கட் பண்ணி வெளிலையும் உள்ள அந்த சைடில் வந்துட்டு ஒரு டிசைன் மாதிரி என்னோட கட் பண்ணியிருக்கேன். மேலே கட் பண்ண கேப்பை வச்சு தான் குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே நான் இன்செர்ட் பண்ணிக்கிட்டேன். உள்ளே இன்செர்ட் பண்ணி நமக்கு தேவையான திங்ஸ்லாம் ஒரு பார்ட்டாக நான் வச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம எடுக்கும்போது இது லூஸாகவும் இருக்குது, அதனால டைட்டாக இருக்கும். லூஸ் ஆகக்கூடாதுன்றது நான் ஒரு த்ரெட்டெல்லாம் கட்டியிருக்கேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒயிட் த்ரெட். இது நான் என்னோட பென் வச்சுக்கிறதுக்காக 2 பாக்ஸ் மாதிரி நான் வச்சுக்கிட்டேன். அந்த சைடு மார்கர், இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சுக்கணும், இந்த சைடு பெண்ணை வச்சுக்கலாம். எடுக்கும்போது டியூட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தென் இது உங்களுக்கு எப்படி செஞ்சேன்னு தெரியணும்னா என்கிட்ட கேளுங்க, நான் அதையும் பண்ணதை காட்டுறேன் உங்ககிட்ட. இதில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்குன்றதுனால தான் அதை நான் பண்ணதை காட்டலை. தென் இதை நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறது பாருங்கள், ஒரு நீட்னஸாக. தேங்க்யூ. வெரி வெரி பியூட்டிஃபுல்லுங்க. தேங்க்யூ. நல்லா பிரைட்டா இருக்குல்ல. நம்மளோட கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. செய்யுங்கடா, செய்யுங்க.